நான் வந்து எங்கள் தோட்டத்துக்கு போயிருந்தேன். தோட்டத்தில் ஓமவல்லி இலை பறிச்சிட்டு வந்து சரி துவையல் அரைக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஓமவல்லி இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதனால் சரி இன்றைக்கி ஓமவல்லி இலை பறித்து நம்ம துவையல் அரைப்போம்னு நான் பறிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம தோட்டத்தில் வந்து இயற்கையாக விளையக்கூடியது தான். இன்றைக்கி என்ன ஒரு துவையல் செய்ய போகிறோம்னா, ஓமவல்லி இலை வச்சுருக்கோம், அது துவையல் செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து வரமிளகாய், வெங்காயம், இஞ்சி, தேங்காய் வச்சுருக்கேன். ஓமவல்லி இலையை நம்ம தோட்டத்தில் இருந்தே பறிச்சிட்டு வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு வரமிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு அதையும் வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு துவையலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கடலைப்பருப்பு நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓமவல்லி இலை நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக அந்த நரம்பெலாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதையும் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் தேங்காய் பூ திருகி வச்சுருக்கோம்ல, அதுவும் இஞ்சி இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா சுருளாக வதக்கிக்கிடுவோம். வதக்கிக்கிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மருத்துவ குணம் கொண்டது. செரிமான சக்திக்காக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டோம். பாருங்கள், நான் இது மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்படி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடலாம். நம்ம இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். சுட சுட சாதம் வடித்து அதை போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிரட்டி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சளி இருமலுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். அந்த எண்ணெய் சட்டியை கழுவி அதில் இருக்க தண்ணியாகவும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிடுவோம். இப்போ நான் அரைச்சிட்டேன். இந்த பாருங்க, இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் தாளிப்பை கொடுத்துக்கலாம். நான் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். இப்போ நான் தோசை சுட்டுட்டேன். தோசைக்கு தொட்டு தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், இப்போ சாதத்துக்கு வச்சுக்கலாம், இட்லிக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செஞ்சு இது மாதிரி ஒரு மருத்துவ குணம் கொண்ட துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. நான் இப்போ தோசை சாப்பிட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த தோசையும் இந்த துவையலும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தோசை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. தொடர்ந்து பாருங்கள். ஓகே, நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஓமவல்லி இலை துவையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.